ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃபேக்ட் என்னென்னா மெரினா ட்ரென்ச். மெரினா ட்ரென்ச்னால் என்ன? மெரினா ட்ரென்ச்னால் இந்த உலகத்துலேயே ரொம்ப டெப்தஸ்ட் பார்ட்டாக இருக்கிற ஒரு பகுதி தான். எங்கன்னா ஓஷனில் இருக்குது. எந்த ஓஷனில் இருக்குன்னா வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன். நம்மளுக்கு தெரியும் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஓஷன் என்னென்னா பசிபிக் ஓஷன் தான். அதே மாதிரி ரொம்ப டெப்தஸ்ட் ஓஷன்னாலுமே பசிபிக் ஓஷன் தான். ஆனால் இதுலேயே ஒரு டெப்த்தான ஒரு ஹோல் இருக்குன்னா அப்போ அது எவ்வளோ ஹைட்டில் இருக்கும், அந்த டெப்த் எவ்வளோ ஹைட்டில் இருக்கும்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா? அதோட டெப்த் எவ்வளோன்னா 10,984 மீட்டர். அதாவது ஃபீட்டில் சொல்லணும்னா 36 ஃபீட்டு, கிலோமீட்டரில் சொல்லணும்னா 11 கிலோமீட்டர் டெப்த்தில் இருக்கான். அதாவது நம்ம மவுண்ட் எவரெஸ்ட், வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்டான மவுண்டைனான மவுண்ட் எவரெஸ்ட்டை விட அது பெருசு. மவுண்ட் எவரெஸ்ட்டை நம்ம அப்படியே தலைகீழ கவுத்தாலுமே அது 8 கிலோமீட்டர்ஸ் தான் மவுண்ட் எவரெஸ்ட். ஆனால் இது 11 கிலோமீட்டர்ஸுங்கனால எப்படியும் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் நம்ம ரீச் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அதே மாதிரி இங்கே ஹியூமன்ஸ்லாம் இங்கே டெப்த்தை ரீச் பண்ணியிருக்காங்களான்னா இல்லை. ஏன்னா அங்கே ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே ரொம்ப கோல்ட் டெம்பரேச்சர், அதாவது 1 to 4 டிகிரி செல்சியஸ் தான் அங்கே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப டார்க்காக இருக்கும், அங்கே சன்லைட் வர சான்ஸே இருக்காது. அண்ட் அதே மாதிரி அதனால் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அங்கே போனோம்னா கண்டிப்பாக வெடித்து சிதறிடுவோம். அப்படிங்கிறதுனால அங்கே யாருமே ஹியூமன்ஸ்லாம் இன்னும் போக முடியலை. அண்ட் அதே மாதிரி இங்கே ஏதாவது ஸ்பீஷஸ் இருக்கா அப்படிங்கும் போது நிறையா இங்கே ஸ்பீஷஸ் இருக்குது. அதாவது நம்ம சாதாரணமாக ஓஷன்ஸில் இருக்கிற ஃபிஷ்ஷஸை விட இங்கே ரொம்ப டேஞ்சரஸாகவும் அதே மாதிரி வித்தியாசமாகவும் ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கதா அப்படி சொல்கிறாங்க. இதுலேயே ரொம்ப பாப்புலரான ஃபிஷ் என்னென்னா மரியானா ஸ்னைல் ஃபிஷ் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலரான ஃபிஷ். இதே மாதிரி நிறையாலாம் அங்கே இருக்குது. அண்ட் அதே மாதிரி இங்கே நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் கிடச்சிருக்கு ரிசர்ச் பண்ணும்போது. அண்ட் இதை எப்போ இந்த மெரினா ட்ரென்ச்சை கண்டுபிடிச்சாங்கன்னா 1875 தான் இதை ஐடென்டிஃபை பண்ணாங்க. இதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா நிறையா எக்கோ சவுண்டில் அதுக்கப்புறம் ஒரு மில்லியன் வருஷம், அதாவது ஒரு 10 இயர்ஸ் அந்த மாதிரிக்கு அப்புறம் எக்கோ சவுண்டெல்லாம் வச்சு அங்கே கீழே என்ன இருக்குன்னு ஆராய்ச்சியும் பண்ணி பார்த்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா என்னென்னா இங்கே வேல்கனோஸ் இருக்கான்னு கேட்டால் நிறைய வேல்கனோஸ், அதாவது செயின் மாதிரி வேல்கனோஸ் இருக்குங்கிறாங்க. அதுவும் எல்லாமே ஆக்டிவ் வேல்கனோ, எப்போவுமே ஆக்டிவாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மெரினா ட்ரென்ச் எப்போவுமே ஒரு ஃபயராகவும் ஒரு டேஞ்சரஸான பிளேஸாக தான் நம்ம வேர்ல்டில் இருக்குது. அண்ட் இதே மாதிரி மெரினா ட்ரென்ச்சை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்னும் மிஸ்டீரியஸான ஃபேக்ட்ஸ்லாம் வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.